தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 12 செப்டம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 18 செப்டம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குரோதி வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது ஆவணி மாதம் 27ஆம் நாள்லேருந்து புரட்டாசி 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 12 செப்டம்பர் வியாழக்கிழமை அன்று குங்குலிய கலைய நாயனார் குரு பூஜை, 13/9 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் கரிநாள். ஒரு முக்கியமான விஷயங்களை அன்றைய நாளில் நம்ம தொடங்கிறதை தவிர்ப்பது நல்லது. 14ஆம் தேதி சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரவண விரதம், ஓணம் பண்டிகை, வாமன ஜெயந்தி, சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு ஆவணி 31ஆம் தேதி கடைசி நாள், நடராஜர் அபிஷேகம் அன்றைய தினம். புரட்டாசி 1 நமக்கு 17/9 அன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. இந்த மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள்லாம் அன்றைய தினத்தில் நமக்கு செய்து கொள்ள வேண்டியது. அன்றைக்கி தான் ஷடசீதி புண்ணிய காலம். அன்றைக்கு பௌர்ணமி பூஜை விரதம் எல்லாமே அன்றைக்கு தான். உமாமகேஸ்வர விரதமும் அன்றைக்கு தான். 18 புதன்கிழமை அன்றைய தினம் மகாலய பட்சம் ஆரம்பம். ஸோ நமக்கு பார்த்தோம்னா 18/9/2024 புதன்கிழமையிலேருந்து அக்டோபர் 2 புரட்டாசி 16 புதன்கிழமை வரைக்கும் இந்த 15 நாட்கள் நமக்கு மகாலய பட்சம்னு நம்ம சொல்கிறோம். முன்னோர்கள் நம்மை தேடி வரக்கூடிய அந்த காலகட்டம் அது. ஸோ அந்த மகாலய பட்சம் முதல் நாள்லேருந்து நம்ம தினமும் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தோம்னா நமக்கு என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டம் நமக்கு தொடங்கும் போது ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் புதன், கன்னியா ராசியில் சுக்கிரன் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ர நிலைமையில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பின்னிரவு 12:23 மகர ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 16ஆம் தேதி செப்டம்பர் ஆவணி 31 திங்கட்கிழமை அதிகாலை 4:34 கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6:31 சூரியன் கன்னியா ராசிக்குள் நுழைகிறார். அன்றைக்கி நமக்கு புரட்டாசி மாத பிறப்பு. 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:21 மீன ராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார். ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக நாம் ஆரம்பிக்கலாம், முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு சிறப்பான ஒரு காலம், நேரமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், அதில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணும், அதெல்லாம் நாம் இந்த நேரத்தில் நாம் எடுக்கலாம். தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப வலிமையாக இருக்குது. இப்போது ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இன்னொன்று நமக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. தாராளமாக ஈடுபடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல நமக்கு கடன் அதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு நன்மையாக இருக்கும்.
உத்தியோகத்தினருக்கு ஒரு நல்ல ஏற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு காணப்படும். ஸோ பொதுவாக இந்த நேரத்தில் நமக்கு பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 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 கல்வி எடுத்துக்கிறோம், தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் முன்னேறி செல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சுக்கிரன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறோம். இந்த நீசம் உச்சம் அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். நீசம் உச்சத்தை நாம் விட்டுறலாம். நமக்கு பாவத்தின் அடிப்படையில் அவர் எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது அந்த அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் நாம் பலன்களை பார்க்கணும். அப்போ நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம். ஸோ ராசிநாதன் நமக்கு ஒரு திரிகோணத்தில் அமர்ந்து இருக்கிறது, 1ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் அமர்ந்திருப்பது என்பது ஒரு பெரிய பலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகிடும். ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி தொழில் உத்தியோகம் செய்கிறவாளுக்கு இந்த வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். ஏதோ ஒரு ரீதியில் நம்ம பணம் இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கும், அந்த பணம் நமக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். முயற்சிகள், ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு நிச்சய பலனை, நல்ல பலனை நமக்கு கண்டிப்பான முறையில் வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். ஸோ சொல்வாக்கு செல்வாக்கு நமக்கு அதிகரிக்கும். அது மாதிரி குடும்பத்தினரிடம், குழந்தைகளிடம், அவர் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட, இவங்க கூடலாம் இருந்து வந்த ஒரு மனஸ்தாபங்கள் அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் தீரும். தர்ம சிந்தனை மேலும் நிறைய பேருக்கு தர்மம் பண்ணணும், நிறைய பேருக்கு நம்ம நிறைய நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தைரியமாக இருக்கலாம். நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் ஈடுபடலாம். புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அந்த வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் சரியா ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். மாணக்கர்களுக்கு முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை முடிப்பீங்க. அதாவது அசாதாரணமான விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் செஞ்சு முடிச்சுடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலம் பிறக்கும்போது நமக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம். ஸோ ஒரு சந்திரமங்கல யோகம் நமக்கு உண்டாரு. ஏன்னா செவ்வாய் சந்திரனை பார்க்குறார், சந்திரன் செவ்வாய், அது மாதிரி ஒரு சந்திரமங்கல யோகம் நமக்கு ராசியில் உண்டாகிறது. ஸோ எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு தெளிவான ஸ்திரமான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தில் ஒரு இரட்டை மனநிலை நமக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதாவது ஒரு காரியம் எடுத்துட்டோம், இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, செஞ்சு முடிச்சிருவோமா முடிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இரட்டை மனநிலை நமக்கு இருந்துக்கிட்டே இருந்ததில்லை. அது நமக்கு இந்த இதில் நமக்கு சரியாயிடும், போயிடும். இப்போ ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9க்குடையவர் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். ஒரு நல்ல நேரம், இது ஒரு அருமையான காலம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நல்ல ஏற்றம் நமக்கு காணப்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு புதுசாக நம்ம ஒரு வேலையை செய்யணும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நல்லபடியாக செய்யணும், முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் லைஃப்பில் போவதற்கான ஒரு நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது. ரொம்பவே அற்புதம், ரொம்ப சிறப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அதாவது மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே பறந்தோடி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். அஷ்டமத்து சனி நினச்சலாம் பயப்பட வேண்டாம். 3ஆம் இடம் பலமாகுது. 3ஆம் இடம் பலமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக 9ஆம் இடம் பலமாக இருக்கும். 5ஆம் இடம் பலம். எந்த ஒரு விஷயமும் நமக்கு ரொம்ப அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் காலம் நமக்கு போயின்னு இருக்கு. பல வழிகளிலும் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். தொழில் உத்தியோகம் கொஞ்சம் கடினமான கால். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். அது மாதிரி முடங்கி கிடந்த காரியங்கள் சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் நமக்கு ஒரு வேகத்தை பெறும். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான தருணங்கள் இந்த நேரத்தில் நமக்கு உண்டாகும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பெண்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளினால் நமக்கு அனுகூலங்கள் ஏற்படும். ரொம்பவே நமக்கு நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்த வேலையை ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது மாதிரி கொஞ்சம் பயணங்கள் இதெல்லாம் நமக்கு மாணக்கர்களுக்கு ஏற்பட போகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நமக்கு 2ஆம் ராசிக்கு மாறுறார். ஸோ ஒரு பரிவர்த்தனை யோகம் நமக்கு இந்த நேரத்தில் உண்டாகிறது. புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி நாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வித்தை உங்களுக்கு தெரிய வரும். மனசில் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கும். ஒரு தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ தொழில் நிறைய நான் பார்க்குறேன். இப்போது சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம மாதம் அதாவது ஆவணி மாதம் இந்த இதில் பிறந்தவங்களுக்கு ஒரு அந்த வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வேலை மாறலாமான்னா தைரியமாக மாறுங்க. தொழில் மாற்றலாமான்னா மாற்றலாம். தொழில் ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கலாம். நான் வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அப்படியே இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அவ்வளோதான். அது மாதிரி பெண்களுக்கு எடுத்துனோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு நண்பர்கள் உறவினர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு விரையாதிபதி சூரியன் வருகை தர இருக்கிறார். ராசிநாதன் புத பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ ஒரு பரிவர்த்தனை யோகம் நமக்கு உண்டாருது. ராசியில் ஒரு அருமையான கூட்டணி குரு பகவான் பார்க்குறார். ஒரு அருமையான ஒரு கூட்டணி செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்துறோம். நம்ம ராசி தாங்க இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கன்னி ராசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் அந்த நேரத்தில் முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்திரமான ஒரு நல்ல முடிவுக்கு நம்மளால் வர முடியும் இந்த நேரத்தில். அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான ஒரு சூழல் நமக்கு ஏற்படும்.
ஸோ பொதுவாக தொழில் உத்தியோகம் எடுத்துட்டோம்னா ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரும். வீடு மண் மனை வாய்ப்புகள் நமக்கு உண்டாகும். ஒரு இடமாற்றம் எதிர்நோக்கி காத்திருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கிறது. மேலிடத்துடன் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். பல வழிகளிலும் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா முடிவுக்கு வர முடியாமல் இந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகளை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். மாணக்கர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, ஒரு முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பொருளாதாரத்திலலாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் நமக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நெருக்கடி நமக்கு விலகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நமக்கு ராசிநாதன் அயன சயன போக விரய ஸ்தானத்தில் இருக்கார். ஒரு கொஞ்ச நாளில் நமக்கு ராசிக்கு வரப்போகிறார். அவர் அடுத்த வாரத்தில் அது மாதிரி வந்துடுவார். உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவையானது என்ன அப்படின்னா, பியாண்ட் த லிமிட் சிந்திக்காதீங்க, ஓவராக திங்க் பண்ணாதீங்க. அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அதாயிடுமோ இதாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பயப்படாதீங்க. அதை மாதிரி எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அந்த விஷயத்தை டக்குன்னு மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் முடிவெடுங்க. அவசரத்தில் முடிவெடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஏன்னா திரிகோணத்தில் நமக்கு செவ்வாய் சனி சம்பந்தம். அதனால் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத முடிவுகளை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். மெயினாக இந்த ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அது நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு சரியாயிடும். அதற்கான ஒரு நல்ல நேரம் கனிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்த பீரியட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு நம்ம இப்போது உதாரணமாக இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணணும், அதுக்காக நான் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பெண்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரமானது ஒரு ராசிநாதன் நமக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 11ஆம் இடம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் இடம் நமக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. விருச்சிக ராசிக்காரால் பொறுத்தவரை ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அர்த்தாஷ்டம சனினால் நமக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அதாயிருமோ இதாயிருமோன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு பயம் நமக்கு போயிட்டு இருக்கு. அந்த பயம் தயவு செய்து வச்சுக்காதீங்க. எந்த விதமான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணலாம். 100% ஒரு சக்ஸஸ் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். அதே வேளையில் ஒரு சிக்கல்கள் வந்ததுன்னா அந்த சிக்கல்களை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். அது மாதிரி புதிய வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா புதன் நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார், சனி பார்க்குறார். நிச்சயமாக நமக்கு ஒரு தொழிலில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். உத்தியோகம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்
விலகப் பெறுவீர்கள். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இந்த நேரத்தில் நமக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஆக்சுவலாக இந்த செவ்வாயினுடைய பார்வை, நேரடி பார்வை நமக்கு இருக்கிறதுனால நம்முடைய நடவடிக்கைகளிலேயே ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம், உணரலாம். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம், அதுவும் முக்கியமாக இந்த குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நல்ல விஷயங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் விரிவாக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புது வாகனம், புது வீடு, மண்மனை, இது எல்லாமே நமக்கு அமையப்போகிறது. ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், ராசியில் சப்தமாதிபதி சந்திரன் வருகை தர இருக்கிறார். ராசியை குரு பகவான் பார்க்குறார், செவ்வாய் பார்த்துட்டுருக்கார். ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்ட்டுருக்கு. இதில் என்னென்னா ஒரு பெரிய ரிலீஃப் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் அவர் நமக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஸோ இவ்வளோ நாளாக 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாகவுமே. ஸோ ஆவணி மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. அதாவது சரியான நேரத்தில் தப்பான முடிவுகள் நாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இனிமேல் நமக்கு அதிலலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சம்பந்தமாக, ஏன்னா நமக்கு இப்போ தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல நீசமாக இருக்குது, அது ஒரு விஷயம். ஸோ தொழில் ஸ்தானத்தை எந்த கிரகமும் நமக்கு பார்க்கல. அப்போது தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கலாம். பல வேலைகளை நீங்கள் பார்க்குற மாதிரியான சில சூழல்கள் நமக்கு ஏற்படலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை 10 பேருடைய வேலை நீங்கள் ஒரே ஆளாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடங்கல்கள், கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. ஸோ 8ஆம் இடத்துல ஒரு கூட்டணி, சூரியன், சுக்கிரன், கேது, இதில் குரு பார்த்துடுறார், அவங்கள செவ்வாய் பார்க்குறார். ராசியில் ஏற்கனவே சனி பகவான் வக்ர நிலைமையில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். ஸோ கும்ப ராசியாக நீங்கள் இருக்கலாம், இல்லை நீங்கள் கும்ப லக்னமாக இருக்கலாம்,
இல்லை மீன், அதாவது மாசி மாதம். ஸோ கும்ப மாதத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கலாம். இங்கே யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம், ஒரு கட்டம். அப்போ நமக்கு இதில் அதாவது நம்ம கூட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது நம்ம கீழே அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணப்போ அவங்களுக்காக நாம் ஆன்சர் பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் நமக்கு உண்டாகலாம். கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் எடுத்தனாலும், அதாவது காலையில் விடிஞ்சதுலேருந்து அடையிற வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு அந்த நாளை நாம் கடக்கணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இந்த கிரிக்கெட்டில் நமக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் இருக்கும். அதில் விளையாடுறவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நம்ம நாள் முழுவதும் நம்ம விளையாடணும், அது உண்மை. ஆனால் நம்ம பேட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி பாலையும் நாம் கண்காணித்து விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி தான் நீங்கள், ஏன்னா நமக்கு இப்போ ராசி அது மாதிரி இருக்குது, 2ஆம் இடம் அது மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்கு, 8ஆம் இடம் ரொம்ப வலுவாகிடுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்னென்னா, ஈச் அண்ட் எவ்ரி செகண்டையும் நம்ம பார்த்து கவனமாக அதை நாம் கடக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வார்த்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இதில் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்தை குரு செவ்வாய் பார்க்கறது. ஸோ அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு சேரும். அது கவலைப்பட வேண்டாம். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். டே அண்ட் நைட் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். அதனால் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த நேரம் நம்ம எடுத்துக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இந்த நேரத்தில் நமக்கு கவனமாக பார்க்க வேண்டியது, நண்பர்கள், உறவினர்கள் இவங்க கூட சில கருத்து முரண்பாடுகள் உண்டாகும். விட்டு கொடுத்து நீக்குப்போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணக்கர்களை பொறுத்த மட்டும் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சுருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமில்லாமல் முடிவெடுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களே, இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ உதாரணமாக புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரு புது உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளை ஈடுபடலாம். இடமாற்றம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இடத்துல லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களுக்காக இழுபறியாக அந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள் இழுபறியாக இருக்குது, இனிமேல் அது நிச்சயமான முறையில் நடக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு அனுகூலத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு தரக்கூடிய வகையில் நமக்கு இது அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். மாணக்கர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலையை ரொம்ப அழகாக அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க. மேற்படிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி,
வணக்கம்.